அங்கங்கே கஞ்சா வித்துக்கிட்டு இருக்கான், அங்கங்கே வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சி வித்துக்கிட்டு இருக்கான். அதை கேட்கறதுக்கு துப்பு இல்லை. அங்கே போய் இதை கையங்களமாக பிடிக்க வக்கில்லாத அந்த காவல்துறை இன்னைக்கு பனை மரங்களே அழிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழலில் இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த சூழலில் தான் கல் இறக்குற போராட்டத்தை சீமான் முன்னெடுக்கிறாரு. இந்த திமுக அரசு நாட்டுக்கு நல்லது நடக்கிற மாதிரியான ஒரு திட்டங்களை வகுக்க மாட்டேங்குது. மாறா எந்தெந்த திட்டங்கள்லாம் போட்டால் எப்படி நம்ம திட்டம் போட்டால் ஓட்டை பறிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே சிந்திச்சு தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கான். மகளிர் உரிமை தொகை மூலமாக பெண்களோட ஓட்டை வாங்கலாம், மாணவ மாணவியர்களுக்கு 1000 ரூபா கொடுத்தோன்னா அதிலிருந்து ஒரு ஓட்டை வாங்கலாம், இப்படி ஓட்டை குறி வச்சு வேட்டையாடக்கூடிய ஒரு வேலையை தான் அந்த திமுக பண்ணுதோ தவிர, நாட்டில் இப்படி தண்ணி வற்றிக்கிட்டு போகுதே, நிலத்தடி நீர்மட்டம் குறையுதே, இதுக்கு என்ன செய்யலாம், மரங்களை நடலாம், இந்த மலை வளங்களை பாதுகாக்கலாம், இந்த கனிம வளத்தை பாதுகாக்கலாம், சுற்றுப்புற சூழலை உருவாக்கலாம், ஒரு நஞ்சில்லாத உணவை ஏற்படுத்தலாம், அந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான எந்த திட்டத்தையும் இந்த திமுக அரசு செய்ய மறுக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டம் எதுவும் இல்லை. விளங்காத திட்டத்தை வச்சுக்கிட்டு மக்களை விலை பேசக்கூடிய திட்டம், உனக்கு 1000 ரூபா தரேன், நீ 2000 ரூபா, உனக்கு 3000 அப்படின்னு மக்களை விலை பேசி வாங்கக்கூடிய, ஓட்டுக்கு காசு கொடுக்கறது இப்போ அதிகாரப்பூர்வமாக கொடுத்துக்கிட்டு இருக்கான் ஆட்சிக்கு வந்து. இப்படிப்பட்ட மானங்கட்டத்தனமான ஒரு ஆட்சியை செஞ்சுக்கிட்டு